சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவரின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்துண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். என்னாமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனம். தேவன் தனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டும்படி இஸ்ரவேல் புத்திரர் கட்டளையிட்ட பிறகு அவர் குறிப்பாக மோசேயிடம் சொன்னார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. யாத்ராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 40வது வசனம். மேலும் 25வது முதல் 40வது அதிகாரங்களில் ஆசரிப்பு கூடாரம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்பது பற்றிய முழு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மோசே கட்டளையிட்டபடியே வேலைகள் அனைத்தும் சரியாக முடிந்ததும் அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. யாத்ராமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 34வது வசனம். அன்று முதல் கர்த்தர் 2 கேருபீன்களின் மத்தியிலிருந்து பேசத் தொடங்கினார். என்னாமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 89வது வசனம். எந்த ஒரு மனிதனும் எந்த காரியத்திலாவது தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் அவன் மோசே அல்லது ஆரோனிடம் வருவான். பின்னர் மோசே அல்லது ஆரோன் கர்த்தரிடம் சென்று, தேவனே, அவனுக்கான உமது சித்தத்தை கண்டுபிடிக்க நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம் என்று சொல்லுவார்கள். தேவன் கேருபீன்களுக்கு நடுவிலிருந்து பேசுவார். அப்போது ஆசரிப்பு கூடாரத்தின் மீது ஒரு மேகஸ்தம்பம் அல்லது அக்கினி ஸ்தம்பம் தங்கியிருக்கும். சில நாட்கள் அல்லது வாரங்கள், மாதங்களின் இடைவெளிக்கு பிறகு மேகம் மேலெழும்பும். இதுவே அவர்கள் புறப்படும்படி அணிவகுப்பை தொடங்கி வைக்கும் அறிகுறியாக தேவனிடமிருந்து வரும். ஆசரிப்பு கூடாரத்தின் 2 பெரிய அம்சங்கள் இவைகளே. தேவன் கேருபீன்களுக்கு நடுவிலிருந்து ஜனங்களிடம் பேசுவது மற்றும் மேகத்தின் மூலம் அவர்களை வழிநடத்துவதும் தெய்வீக பிரசன்னமாகும். ஆசரிப்பு கூடாரம் இல்லாமல் இவைகள் சாத்தியமில்லை. இந்த காரணத்திற்காக தேவன் இஸ்ரவேல் புத்திரரை தனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கும்படி சொன்னார். எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவை அனைத்தும் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரரின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஸ்தலம் இன்றியமையாதது போல தேவனுடைய வீடு நமக்கு இன்றியமையாதது. ஆனால் இந்த நாட்களில் தேவனுடைய வீட்டை நாம் எங்கே காணலாம்? நீங்கள் அடிக்கடி ஆராதனை ஸ்தலங்களுக்கு செல்லும்போது அங்கே தேவனுடைய சத்தம் கேட்கவில்லை. மாறாக பெருமை மற்றும் பேராசை மனிதர்களின் சண்டை சத்தம்தான் கேட்கிறது. இத்தகைய இடத்தை தேவனுடைய வீடு என்று எப்படி அழைக்க முடியும்? மேலும் செங்கல் மற்றும் கல்லாலான கட்டிடங்களில் தேவன் வாசமாயிருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டு மறுபடியும் பிறந்த நாம் தான் தேவனுடைய வீடாக மாற முடியும். ஒரு பெரிய கட்டிடமோ அல்லது சிறிய குடிசையோ நாம் ஆராதிப்பதற்கு உடன் விசுவாசிகளாக நாம் சந்தித்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த 2 பெரிய அம்சங்கள் நம் மத்தியில் காணப்படாவிட்டால் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அதாவது தேவன் நம்மிடம் பேசுகிறார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் வல்லமையும் மகிமையும் நமக்கு முன்பாக செல்கிறது. ஜீவனுள்ள சபையில் தேவன் நம்மோடு பேசுவதையும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதையும் நாம் கேட்கலாம். மேலும் அவருடைய வல்லமையும் மகிமையையும் அங்கே நாம் காணலாம்.